கோகுலோ தன் நண்பர்கள் ராஜேஷ், தனுஷ், சங்கர் மற்றும் அருண் இவர்கள் 5 பேரும் ரோஷினி உட்கார்ந்திருக்கிற இருக்கையின் பின்னால் இருக்கையை தேர்ந்தெடுத்து வெகு குஷியாக உட்கார்ந்தனர். பஸ்ஸில் இருந்த மாணவ மாணவிகள் ஆட்டம் பாட்டமுமாக அவர்கள் பிரயாணம் செய்தனர். ஆனால் ரோஷினியோ ஆசிரியை பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களுடன் பேசக்கூட முடியாமல் ஏண்டா சுற்றுலாவிற்கு வந்தோம் என்றிருந்தது. ரோஷினிக்கு இதுதான் முதல் தடவை வெகு தூரம் பிரயாணம் செய்வது. அவளுக்கு வயிற்றை என்னவோ செய்தது. வாந்தி வர மாதிரியும் இருந்தது. பிரயாணத்தை சற்றும் சந்தோஷம் இல்லாமல் மனக்கலக்கத்துடன் பிரயாணம் செய்தாள். பின்னால் சீட்டில் இருக்கும் கோகுல் முன்னால் இருக்கும் ரோஷினியை கூப்பிட்டு கொண்டே இருந்தான். ஆசைக்கு வந்ததே கோபம். ஏய் ரோகுல், என்ன உனக்கு வேலை? உன் வேலையை பார். நீ உன் இடத்துல போய் உட்கார். ஏன் எதிர்க்கு எழுந்திரிச்சு இங்கே வந்த என்று அவனை வெகு கடினமாக கோபித்து கொண்டார். அவனும் எதுவும் தெரியாமல் சிரித்து கொண்டே ஏதோ புக்கை காட்டி சமாளித்தான். ஆசிரியை சற்று அயர்ந்து உறங்கும்போது இதுதான் சமயம் என்று கோகுல் தன் முன் இருக்கையில் இருக்கும் ரோஷினியிடம் காதின் அருகில் போய் ரோஷினி ஒரு தடவை கொஞ்சம் திரும்பி பாருடி என்று கெஞ்சினான். அவன் கெஞ்ச ரோஷினிக்கு இனம் புரியாது இன்ப பயம். இப்பொழுது தான் முழுமையாக தான் ஏன் அவன் பேசுவதற்கு ஒரு பயம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, இதற்குத்தான் காதலோ என்பதை உணர்ந்தாள். இதற்கு காரணம் கோகுல்தான். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து மொழி மதத்தை மீறி ஒருவனின் மீது தன் பாசமுள்ள குடும்பத்தையே ஒரு கணம் மறந்து பாசத்தை அறுத்து எறிந்துவிட்டு ஒரு புதிய சங்கமம் ஒரு பெண்ணின் இதயத்தில் உருவாகிறதென்றால் காதலுக்கு மிகையானது எதுவுமில்லை. ஆனால் இந்த காதல் பள்ளி பருவத்தில் செய்யக்கூடாது என்பதை அவள் தெரிந்து கொள்ளவில்லை. இதுதான் அவள் செய்த மிகப்பெரிய தவறு. காதலுக்கு மேக்னெட் பவர் இருக்கிறது. இல்லையென்றால் அவ்வளவு சீக்கிரம் கோகுலின் காந்த பார்வையில் விழுவாளா? அந்த 2 நாட்கள் சுற்றுலாவில் மகாபலிபுரம் சென்றார்கள். அப்பொழுது மாணவ மாணவிகள் வந்த டூர் பஸ் மகாபலிபுரம் வந்து அடைந்தது. அனைத்து மாணவ மாணவிகளும் கீழே இறங்கினர். ரோஷினி ஆசையை கையை பிடித்து கொண்டு இறங்கினாள். ஆசை அவள் கையை விடவில்லை. ஆசிரியை முதல் வேலையாக அனைத்து மாணவ மாணவிகளிடம் நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கடல் சம்பந்தப்பட்ட சிற்பிகள் முத்துக்கள் எல்லாம் விற்கும். உங்களுக்கு என்ன ஆசைப்பட்டு வாங்கிக்கோங்க. யாரிடமாவது ஏதாவது பணம் இல்லை என்றால் என்னிடம் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன். அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடமிருந்து வாங்கி கொடுங்கள் என்று சொன்னார். அதற்கு மாணவ மாணவி இல்லை டீச்சர், எங்ககிட்ட இருக்குது, எங்களுக்கு போதும், அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒருத்தருக்கு மாற்றி வாங்கிக்குவோங்க. ஓகே நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக வாங்க என்று அனுப்பிவிட்டார். மாணவ மாணவிகள் ஒரு முத்து மாலை ஷாப்புக்கு பேர்ல்ஸ் அந்த ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண போனாங்க. அவர்களுக்கு அந்த விதவிதமான முத்து மாலைங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். எங்கேயுமே பார்க்காத அந்த கடல் சம்மந்தப்பட்ட முத்து மாலை பலன்னு இருந்ததுனால அவங்க ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் எடுத்து பார்த்துட்டு இதை வாங்கலாண்டி அதை வாங்கலாண்டி என்று பேசிக்கணும். ஆனால் அங்கே கோகுலுக்கு என்ன வேலை? முத்து மாலை வாங்குகிற இடத்துல அவன் ஆண்களுக்கு சம்மந்தப்பட்டதானே போய் வாங்கணும். ஆனால் ரோஷினிக்காக முத்து மாலை கம்பெனிக்கு பேர்ல்ஸ் ஷாப்புக்கு உள்ளே வந்தான். உள்ளே வந்த உடனே அவனை ஒரு அழகான பேர்ல்ஸ் மாலையை அவன் பர்ச்சேஸ் பண்ண உடனே மாணவிகள் பக்கத்தில் இருந்த மாணவிகள் எடுத்து பார்த்தார்கள். ரொம்ப அழகாக இருக்கே, இதுக்கு யாருக்கு? ரோஷினிக்கா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சிரித்தான், ஒன்றும் சொல்லவில்லை. அந்த அருகில் இருந்த அந்த கடை ஓனரும் சிரித்தார். அதுக்கு கோகுல் தன் மனதில் தன் அன்பான பிரியமுள்ளவளுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இது முதல்ல அவள் வாங்குவாளா இல்லையா கீழே போடுவாளா என்ற பயத்தில் அவன் நினைத்து கொண்டு அதை பார்த்து கொண்டு இருந்தான். ஆசிரியை ரோஷினியிடம் உனக்கு ஏதாவது வேண்டுமா? நீ ஏதாவது வாங்குறியா? இல்லை டீச்சர், எனக்கு இருக்குது டீச்சர், ஆல்ரெடி என்னோடய அப்பா வாங்கினந்து கொடுத்துருக்காரு எனக்கு. நீ எப்போவுமே அப்பா வாங்கினந்து கொடுத்தாரு அது இதுன்னு சொல்கிறேன். உங்கள் அப்பா தான் என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. அதனால் உனக்கு என்ன வேணுமோ கேளு, இன்றைக்கி காசு இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கப்புறம் அப்பா கிட்டே வாங்கிக்கலாம் என்று சொல்ல, இல்லை டீச்சர் எனக்கு வேண்டாம் டீச்சர் என்று பயந்த சுவாபத்தை சொன்னார். அதுக்கு ஆசிரியை எதுக்கு பயப்பட ரோஷினி, சந்தோஷமாக சுற்றுலாக்கு வந்திருக்கிறேன். அப்போ ரோஷினி தன் மனதுக்குள் எங்கே சந்தோஷமாக இருக்கிறது, நீங்கள் தான் என்னை ஜெயில் கைதி மாதிரி பிடிச்சி வச்சுருக்கீங்களே என்று மைண்டு வாசல் சொல்ல,
ஆசிரியை அவளிடம் என்ன யோசனை? ஒன்றுமில்லை டீச்சர், நான் நல்லா தான் இருக்கேன் டீச்சர் என்று சொல்ல, வா நம்ம காஃபி குடிக்க போகலாம் என்று சொன்னார். காஃபி குடிக்கும் இடத்தில் ஹோட்டல் ஒரு தேநீர் அருந்தும் இடம் இருந்தது. அங்கு போனோன்னு அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு அட்வைஸ் சொன்னாங்க. ரோஷினியை பார்த்து ஆசிரியை, கோகுல் உன்னிடம் பேச வந்தால் எந்த காரணத்தை கொண்டு பேசக்கூடாது. அவன் ஆண் பிள்ளை, ஆனால் நீயோ பெண் பிள்ளை. பாதிக்கப் போவது நீதான். இதை மனதில் வைத்து கொண்டு எச்சரிக்கையாயிரு என்று எச்சரித்தார். இது ரோஷினிக்கு இன்னும் மிகவும் பயத்தில் பயந்து போய் உட்கார்ந்திருந்தாள். தலையை குனிந்து கொண்டே இருந்தாள். ஆனால் காஃபி சாப்பிடவில்லை. காஃபி சாப்பிடு என்று சொல்லி அவள் வற்புறுத்தி காஃபி சாப்பிட்டு விட்டு அவர் அதை விட்டு வெளியே வந்தார்கள். ரோஷினி ஆசிரியரிடம், டீச்சர் எனக்கு கேக் வாங்கணும் போல் இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வரட்டேன். சரி, இப்போ வாங்கிட்டு வாங்க. இன்னும் சில சக மாணவிங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் அவங்க கூட சீக்கிரம் வந்துடு. நான் இங்கே தான் இருக்கேன். அந்த கோகுலெல்லாம் அங்கே இல்லை, எங்கேயோ போயிருக்கிறான் அந்த பக்கம், நான் பார்த்தேன். நீ போயிட்டு அவன் வரத்துக்குள்ள சீக்கிரம் வந்துடுன்னு சொல்ல ரோஷினியும் கேக் ஷாப்பினுள் நுழைந்தாள். அங்கு சக மாணவிகளுடன் கேக் வாங்கி கையில் வைத்து கொண்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அங்கு கோகுல் எப்படி வந்தான்னு தெரியவில்லை. தன்னிடம் உள்ள பணத்தில் ஓடிப்போய் வேலைப்பாடு மிக்க கழுத்து, காது, கை அணிகளை செட்டாக வாங்கி ஆசிரியர் பார்ப்பதற்குள் முன் ஓடி வந்து ரோஷினியிடம், ரோஷினி, உனக்காக நான் வாங்கின்னு வந்தேன் ரோஷினி என்று சொல்லி அந்த முத்து மாலையை, ஏய் ரோஷினி, இந்தா என் அன்பு பரிசு என்று சொல்லி ஆசிரியருக்கு தெரியாமல் ரோஷினி சற்றும் எதிர்பாராமல் ரோஷினியின் கழுத்தில் கோகுல் அணிவித்தான். ரோஷினியும் எந்த தடங்களும் செய்யாமல் என்றும் இல்லாத உணர்வு வித்தியாசமாக உணர்ந்தாள். வானமே கீழே விழுகிற மாதிரி கை கால்கள் நடுங்கின. ஏதோ தப்பு செய்து விட்டோமோ என்று எண்ணினாள். கண்களில் நீர் ததும்ப அதை கோகுல் பார்த்துவிட்டு, என்னடி அழுகிற? நான் என்ன உன்னை தொட்டேன்னா இப்படி அழுகிறதுக்கு? உன் கழுத்தில் தானே இந்த அழகான வேலைப்பாடு மிக்க மணியை அணிந்தேன் என்று சமாதானப்படுத்திவிட்டு, சரி டீச்சர் வருகிறார்கள், உன் தோழிகளும் வர்றாங்க, போய் அவர்களுடன் இரு, இல்லை என்றால் அவர்கள் உன்னை திட்டப் போகிறார்கள். கருணையும் பாசமிகுந்தவனாக பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான்.